இந்த வீடியோல நம்ம நெறைய படங்களோட வசூல பார்க்க போறோம். முக்கியமா பார்த்தீங்க அப்படின்னா, பிளாஸ்ட், பெத்தி இதுவரையும் எவ்வளோ வசூல், அப்புறம் பரிமளா அண்ட் கோ, கருப்பு தொடர்ந்து சூப்பர் கலெக்ஷன் இந்த படங்கள்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கு. இது இல்லாம இன்னைக்கு நெறைய படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல முக்கியமா ஹபீபி அப்படிங்கிற படம், அப்புறம் டூ அப்படிங்கிற படம், அதாவது டபுள் ஆக்குபன்சி அப்படிங்கிற ஒரு தமிழ் படம். இந்த படங்கள்லாம் அட்வான்ஸ் புக்கிங்கா எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இன்னும் சில படங்கள் அதெல்லாம் என்னென்ன படங்கிறத வீடியோக்குள்ள பார்க்கலாம். நேத்து வீடியோல நான் வந்து ஒரு கான்செப்ட் ஆர்ட் வச்சிருந்தேன். ஒரு படத்துல இருக்கக்கூடிய முக்கியமான எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வச்சு, அத நெறைய பேர் கரெக்ட்டா கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஸ்க்ரீன்ல காட்டுறேன் பாருங்க. இதுதான் நேத்து நான் வச்ச கான்செப்ட் ஆர்ட். ஆக்சுவலா ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்தாதுன் இல்லன்னா அந்தகன். இந்த 2 படமுமே ஆன்சர் தான். ஏன்னா அந்தாதுனோட ரீமேக் தான் அந்தகன். ஸோ இத கரெக்ட்டா சொன்ன முதல் 5 பேர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டார்கெட் டாக்ஸிக், அருள்ராஜ், சரவணா சரவணா, குட்டி ஸ்டோரி, யதுர்ஷன் அப்படிங்கிற இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்ட்டா கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒரு ஃப்ரேம் ஒண்ணு வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க. கமெண்ட்ல போடுங்க. அப்சஷன் நேத்து 14வது நாள் இந்தியால 3,78,00,000 டோட்டலா 61,92,00,000 இந்த படம் இந்தியால கலெக்ட் பண்ணிருக்கு. உலகம் முழுக்க 238 மில்லியன் யுஎஸ் டாலர்ஸ் 2,260 கோடிக்கு மேல வசூல் பண்ணிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட்டே 1 மில்லியன் யுஎஸ் டாலர்ஸ் தான். படம் பெரிய லெவல்ல சம்பவம் பண்ணிருக்குங்க. உண்மையிலே பெரிய விஷயம். மாஸ்டர் ஆஃப் த யூனிவர்ஸ் அப்படிங்கிற ஹீமேன் படம் நேத்து 7வது நாள் இந்தியால 61,00,000 டோட்டலா 9,43,00,000 வந்து வசூல் பண்ணிருக்கு. உலகம் முழுக்க இந்த படம் 62 மில்லியன் யுஎஸ் டாலர்ஸ் தான் இதுவரையும் கலெக்ட் பண்ணியிருக்கு. ரொம்ப சுமாரான கலெக்ஷன். அதாவது 580 கோடி கிட்ட வருது. இந்த படத்தோட பட்ஜெட் 170 மில்லியன் யுஎஸ் டாலர்ஸ். இந்த வீக்கெண்ட் தாண்டும் போது ஒரு பெரிய நம்பர் எடுக்குதான்னு பார்ப்போம். அப்புறம் தெயுல் பந்து 2 அப்படிங்கிற மராத்தி படம் நேற்று 22வது நாள் இந்தியாவில் 1 கோடி 76 கோடி இந்த படம் டோட்டலா வசூல் பண்ணியிருக்கு. 8 கோடி பட்ஜெட். அப்புறம் ஹை ஜவானி தோ இஷ்கு ஹோனா ஹே அப்படிங்கிற வருண் தவான் அவர்களோட படம் டே 7 இந்தியாவில் 3,10,00,000, உலகம் முழுக்க 3,70,00,000, 43,55,00,000 இந்தியாலையும், 54,80,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 95 கோடி இந்த படத்துக்கு பட்ஜெட். ஸோ வரப்போற நாட்கள்ல பெரிய அளவுல பெர்ஃபார்மன்ஸ் தேவைப்படுது. திருஷ்யம் 3 நேற்று 22வது நாள் கேரளால 25,00,000, உலகம் முழுக்க 28,00,000, 86 கோடியே 85,00,000 கேரளாலையும், 239 கோடியே 58,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. மோலிவுட் டைம்ஸ் அப்படிங்கிற படம் நேற்று 7வது நாள் கேரளால 32,00,000, உலகம் முழுக்க 60,00,000, 6 கோடியே 88,00,000 கேரளாலையும், 15 கோடியே 80,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 15 கோடி பட்ஜெட். சூர்யா அவர்களோட கருப்பு தொடர்ந்து சூப்பர் கலெக்ஷன். நேற்று 28வது நாள் தமிழ்நாட்டுல 35,00,000, உலகம் முழுக்க 47,00,000, 167 கோடியே 5,00,000 தமிழ்நாட்டிலையும், 326 கோடியே 51,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. கருப்பு படத்துக்கு அபிஷியலா இவ்வளவுதான் கலெக்ஷன் அப்படிங்கிறத ப்ரொடியூசரே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 340 கோடி அப்படிங்கிறத. நம்மளதுமே 326 கோடிக்கு மேல வந்திருக்கு. அதாவது 340 கோடிக்கும் 326 கோடிக்கும் நம்மளோட கலெக்ஷனும் அபிஷியல் கலெக்ஷனும் நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா 5%க்கு கீழே தான் அந்த டிஃபரன்ஸே இருக்கு. ஸோ அந்த அளவுல நம்ம வந்து ஓரளவுக்கு மேட்ச் ஆகி தான் வந்திருக்கோம். அப்புறம் பிளாஸ்ட் நேத்து 15வது நாள் எப்படிப்பட்ட வசூல்னா, தமிழ்நாட்டுல 65,00,000, ஆந்திரா தெலுங்கானால 39,00,000, கேரளால 38,00,000, கர்நாடகா பிளஸ் ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 5,00,000, ஓவர்சீஸ்ல 58,00,000, உலகம் முழுக்க 2 கோடியே 5,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஆக்சுவலா ஆந்திரா தெலுங்கானால இப்போ செகண்ட் வீக் தேர்ட் வீக் நல்லா போய்கிட்டு இருக்கு. ஸோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ டோட்டலா தமிழ்நாட்டுல இந்த படம் 25 கோடியே 17,00,000, ஆந்திரா தெலுங்கானால 7 கோடியே 7,00,000, கேரளால 13 கோடி கிட்ட வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகா பிளஸ் ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 3 கோடியே 93,00,000, ஓவர்சீஸ்ல 14 கோடியே 7,00,000, உலகம் முழுக்க 63 கோடியே 22,00,000 இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. 17 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். அடுத்ததா பிளாஸ்ட் படத்தோட தாய் கிழவி படத்தை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போறோம். இந்த 15 நாள், அதாவது தாய் கிழவி 15 நாள் வசூல், பிளாஸ்ட் படம் 15 நாள் வசூல், ரெண்டும் கம்பேர் பண்ணி பார்ப்போம் எது அதிகமா இருக்கு ஒவ்வொரு டெரிட்டரியில அப்படின்னு. ஸோ தமிழ்நாடை பொறுத்தவரை தாய் கிழவி ஒரு பெரிய லீடிங்ல இருக்கு. 46 கோடியே 84,00,000, பிளாஸ்ட் வந்து 25 கோடியே 17,00,000. ஸோ பிளாஸ்ட் ஆந்திரா தெலுங்கானால ஒரு பெரிய லீடிங் எடுத்திருக்கு. 7 கோடியே 7,00,000. தாய் கிழவி ஸ்டார்டிங்ல ஒரு 2 வாரம் 3 வாரத்துக்கு ஒரு லிமிடெட் ரிலீஸ் தான் இருந்தது. 38,00,000. கர்நாடகாவை பொறுத்தவரையும் தாய் கிழவி 3 கோடியே 40,00,000, பிளாஸ்ட் வந்து 3 கோடியே 32,00,000. தாய் கிழவி தான் லீடிங்ல இருக்கு, சில லட்சம் தான். ஸோ கேரளாவை பொறுத்தவரையும் ஒரு பெரிய லீடு எடுத்திருக்கு. பிளாஸ்ட் 13 கோடி கிட்ட 12 கோடியே 98,00,000, தாய் கிழவி 52,00,000 தான் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ கேரளால ஒரு பெரிய அளவுல கிட்டத்தட்ட 90%க்கு மேல ஒரு லீடு இருக்கு. ஸோ ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவை பொறுத்தவரையும் ஹிந்தி பெல்ட்ல பிளாஸ்ட் 61,00,000, தாய் கிழவி 44,00,000. ஓவர்சீஸை பொறுத்தவரையும் பிளாஸ்ட் 14 கோடிக்கு மேல வசூல் பண்ணியிருக்கு. தாய் கிழவி 10 கோடியே 34,00,000. ஸோ ஓவராலா வேர்ல்டு வைடு 63 கோடியே 22,00,000 பிளாஸ்ட்.
தாய் கிழவி வந்து 61 கோடியே 92 லட்சம். ஸோ கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தமிழ்நாட்டில் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருந்தாலும் தாய் கிழவிக்கும் பிளாஸ்டுக்கும் மற்ற ஸ்டேட்ஸ்ல அதை விட ஒரு பெரிய நம்பரை லீடா எடுத்து பிளாஸ்ட் வந்து வேர்ல்டு வைடு, அதாவது ஓவரால் வேர்ல்டு வைடு கலெக்ஷன்ல லீடிங்ல இருக்கு. ஸோ பிளாஸ்ட் இதே மாதிரியே தாய் கழுவி மாதிரியே பெர்ஃபார்ம் பண்ணி 85 கோடிக்கு மேல ஃபைனல் கலெக்ஷன் வரப்போதா இல்ல அதையும் தாண்டி போகுதாங்கிறத வரப்போற நாட்கள்ல பார்ப்போம். அடுத்ததா ராம் சரண் அவர்களோட பெத்தி இந்த 8 நாள்ல எப்படி வசூல், இந்த படம் வந்து வசூல் ரீதியா வெற்றியா தோல்வியா அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா இப்ப பார்ப்போம். ஆந்திரா தெலுங்கானால 5 கோடியே 65 லட்சம் ஒரு டிராப் இருக்கு. ஆக்சுவலா ஆந்திரா தெலுங்கானால தான் ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது, அதுவுமே இப்ப டிராப் ஆயிருச்சு. கர்நாடகால 56 லட்சம், தமிழ்நாட்டுல 25 லட்சம், கேரளால 5 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 1 கோடியே 25 லட்சம், ஓவர்சீஸ்ல 77 லட்சம், உலகம் முழுக்க 8 கோடியே 53 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணிருக்கு. நேற்று 8வது நாள் டோட்டலா 188 கோடியே 50 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், கர்நாடகால 24 கோடியே 42 லட்சம், தமிழ்நாட்டுல 4 கோடியே 75 லட்சம், கேரளால 64 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 23 கோடியே 50 லட்சம், ஓவர்சீஸ்ல 53 கோடியே 70 லட்சம், உலகம் முழுக்க 295 கோடியே 51 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணிருக்கு. 350 கோடி பட்ஜெட். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஆந்திரா தெலுங்கானாலேயே இந்த படம் பிரேக் இவன் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப சிரமம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆந்திரா தெலுங்கானாலேயே இந்த படம் ஒரு பெரிய வியாபாரம் நடந்திருக்கு. கண்டிப்பா இன்னும் பெரிய பெர்ஃபார்மன்ஸ் தேவைப்படுது. இந்த வீக்கெண்ட் முடியும் போது அந்த நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகி வருதான்னு பார்ப்போம். ஸோ நீங்க எத்தனை பேர் இந்த படம் பார்த்துட்டீங்க, இந்த படம் லைஃப் டைம் கலெக்ஷன் எவ்வளவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. இப்போதைக்கு இந்த படம் வெற்றியா தோல்வியா அப்படிங்கும் போது இந்த படம் ஒரு பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு இதுவரையும் எந்த கலெக்ஷனும் இல்லை. ஆந்திரா தெலுங்கானாவை தவிர மற்ற இடத்துல எங்கேயுமே இல்லை. ஸோ அப்படியே இந்த படம் ஹிட் ஆச்சு அப்படின்னாலுமே அது ஆந்திரா தெலுங்கானா மட்டும்தான் இருக்கும். மற்ற இடத்துல எல்லா இடத்துலையுமே ஒரு பெரிய பின்னடைவு தான் இருக்கும், பெரிய லெவலில் லாஸ் தான் கொடுத்துருக்கோம். ஸோ வரப்போற நாட்களில் பார்ப்போம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு. அப்புறம் பரிமளா அண்ட் கோ நேற்று 7வது நாள் ஒரு டீசெண்டான நம்பரை கலெக்ட் பண்ணிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் 57 லட்சம், உலகம் முழுக்க 69 லட்சம், டோட்டலா 7 கோடியே 53 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 10 கோடியே 36 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 10 கோடி பட்ஜெட். நேற்று தமிழ்நாடை பொறுத்தவரை டாப் கிராசர் பிளாஸ்ட் 65 லட்சம், பரிமளா அண்ட் கோ 57 லட்சம், அப்சஷன் 37 லட்சம், கருப்பு 35 லட்சம், பெத்தி வந்து 25 லட்சம். கருப்பு இன்னைக்கு வந்து அமேசான் பிரைம்ல வந்திருக்கு. ஸோ அமேசான் பிரைம்ல வந்து கூட இன்னைக்கு ஆக்சுவலா நிறைய புக்கிங்லாம் நல்லாவே போய்கிட்டு இருக்கு. ஒரு 20 லட்சம் கிட்ட தமிழ்நாட்டிலே வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஆனா நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய சோசியல் மீடியால பார்க்கும்போது அமேசான் பிரைம் குவாலிட்டி ரொம்ப புவரா இருக்கு கருப்பு அப்படின்னு. ஸோ நீங்க எத்தனை பேர் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல போடுங்க. டபுள் ஆக்குபன்சி அதாவது டூ அப்படிங்கிற ஒரு படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் ஃபைனலா அட்வான்ஸ் புக்கிங்ல 20 லட்சம் தமிழ்நாட்டிலையும், இந்தியாவில் 22 லட்சம் கலெக்ட் பண்ணியிருக்கு. ஒரு 40 லட்சம் கிட்ட இந்த படத்துக்கு டே 1 வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது தமிழ்நாட்டில் மட்டுமே. ஸோ நீங்க எத்தனை பேர் இந்த படம் பார்த்துட்டீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க. ஹபீபி இந்த படத்தை தான் பெருசா பேசுறாங்க. ஆனா இந்த படம் ஸ்டார்டிங்ல ஒரு பெரிய அளவுல ஒரு அட்வான்ஸ் புக்கிங்கை எடுக்கல. மேபி டே 1 அது கன்வெர்ட் ஆகி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. தமிழ்நாட்டில் 7 லட்சம், இந்தியாவில் 8 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. ஸோ இந்த படத்துக்கு ஒரு நல்ல ரிப்போர்ட் இருக்கு. படம் பார்த்தவங்க எல்லாரும் இந்த படத்தை கொண்டாடி தீர்த்துட்டாங்க. அவ்வளோ சூப்பரா இருக்கு, குவாலிட்டி ஃபிலிம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்க எத்தனை பேர் பார்த்துட்டீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க. அப்புறம் இன்னைக்கான ஆனிவர்சரி மூவிஸ்ல ரோமியோ ஜூலியட் 2015ஆம் ஆண்டு வந்த இந்த படம் 11 வருஷத்தை கடந்திருக்கு. இந்த படம் தமிழ்நாட்டில் 19 கோடியே 75 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 2 கோடியே 25 லட்சம், ஓவர்சீஸ்ல 2 கோடி, உலகம் முழுக்க 24 கோடி வசூல் பண்ணிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 15 கோடி. ஸோ 11 கோடிக்கு மேல இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்கு. ஆக்சுவலா 10 கோடி கிட்ட தான் தியேட்ரிக்கல் ரைட்ஸ் போனதாக சொல்றாங்க. அப்படின்னா இந்த படம் வசூல் ரீதியா ஒரு வெற்றி படம். இந்த படம் உங்க எத்தனை பேர் ஃபேவரட் அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.